நானும் அவளுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு நினைக்கிறேன். லிஸ்ட்ல அவளை வைக்காதான்னு சொன்னேன். ஏன்? உனக்கு தான் அவன் மேல ஃபீலிங்ஸ் இல்லையே. எனக்கு அவளை பிடிக்கும். சரியா? எனக்கு அவளை பிடிக்கும்னு சொன்னேன். கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அவனுக்கு கேம்ஸ் தானே பிடிக்கும். இப்ப பொண்ணை கூட பிடிக்குது. நீ வளைஞ்சிட்டு இருக்கிற பாதி பொண்ணுங்க அவனுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுச்சு தெரியுமா உனக்கு? தெரியும். ஆனா அவனுக்கு அதெல்லாம் லவ்னு கூட தெரியாது. சரிதான், அவனுக்கு பொண்ணுங்களை பத்தி ஒன்னும் தெரியாது, அதனால நீ லக்கி. ஆனா அவனுக்கு தெரிஞ்சதுன்னா உன் கதை அவ்வளவுதான். இந்த கேமை சரியா நீ விளையாடணும்னா இந்த ஒரு பொண்ணு மேல அவன் கண்ணு கண்டிப்பா இருக்கணும். ஹாஞ்சிசு மேல. எனக்கு பசியே போயிடுச்சு. சரியாதான் இருக்கு. இவன் நிஜமாவே ரொம்ப ஸ்மார்ட் தான். ஆமா. ஹாய். பிசி கேஃபேல என்ன வேலை? ஹாஞ்சிசுவை பிடிக்கும்னு சொன்னல, அதுக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தோம். எதுக்கு? காதல் தொடங்குறதுக்கு. மினி ஹோம் பேஜ் மூலியமா. என்னது? உன்னோட மினி ஹோம் பேஜ் தான் உன்னோட முகம். முதல் விஷயம் உன்னோட ப்ரொஃபைல் பிக்சரை அப்லோட் பண்ணணும். சொல்றது புரியுதா? அதுக்கப்புறமா அதுல கோட்ஸ் எல்லாத்தையும் எழுதணும். அப்புறமா உன்னோட போட்டோஸ் போடணும். இந்த போட்டோஸை நான் எடுக்கலையே. ரொம்ப முக்கியம். நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, உன்ன இத்தனை பேர் விசிட் பண்ணிருக்காங்க. நான் ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால ஆன்லைன்ல பிரபலம் ஆயிட்டேன். உன் முகத்தையும் பார்க்க வருவாங்கன்னு நம்புறேன். ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பாரு. கொஞ்சம் வாய மூடு. அதெல்லாம் இருக்கட்டும். ஹோம் பேஜை செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச பொண்ணோட மினி ஹோம் பேஜை நீ தேடி கண்டுபிடிக்கணும். நான் சொன்னது கேட்கல உனக்கு? எல்லாமே இதுல தான் இருக்கு. ஜேசுக்கு பிடிச்ச ஃபுட், புக்கு, பிடிச்ச மியூசிக்கு, ஹீரோ, இது எல்லாத்தையும் முன்னாடியே கண்டுபிடிக்கணும். அது ஏன்னா அவளுக்கு பிடிச்ச விஷயங்களை அவளுக்கு முன்னாடியே நீ சொல்ல முடியும். புரியுதா? கடவுளே, ஷின்னு உனக்கு இதுவும் பிடிக்குமா? எனக்கும் தான். அப்பதான் அவ உன் மேல அட்ராக்ட் ஆவா, தெரியுமா? மினி ஹோம் பேஜ். என்னது? ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் விசிபிள்னு போட்டிருக்கு. இல்ல, ரொம்ப சிம்பிளா இருக்கு. கிளாஸ்மேட். ஒரே கிளாஸ்ல 30 பேர் இருக்காங்க. மூளையை யூஸ் பண்ண பாய் ஃப்ரெண்ட். ஒரே கிளாஸ்ல அவ கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. வேற என்ன போடுறது? இல்ல, என்னால முடியும். 1 2 எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டுக்கு இது ரொம்பவே சீக்கிரம். அப்படிதான் நினைக்கிறேன். என்ன பண்றீங்க? ஒழுங்கா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பு. இது உங்களுக்கு தேவையில்லாத வேலை. அப்படிதானே எல்லாரும் இப்ப சொல்லுவாங்க. எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குடா, புரியுதா? இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ நானும் வேற வேற ஆள் இல்ல. அப்போ நம்ம 2 பேரும் யாரு? டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும். புரியுதா இல்லையா? ரெக்வெஸ்ட் அனுப்பு. ஒவ்வொரு வாட்டி நீ தயங்கும் போதும் அதை நினைச்சு ரிக்ரெட் பண்ணி முட்டாள் வாழ்க்கை வாழ போறியா? இவனுக்கு என்னதான் பிரச்சனை? சாரி. பரவாயில்ல. ஜீசுக்கு பிடிச்ச ஃபுட், பிடிச்ச புக், பிடிச்ச மியூசிக், பிடிச்ச ஹீரோ, அப்புறம் அவளுக்கு முன்னாடியே இதை நீ கண்டுபிடிக்கணும். அவ உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நீ அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்த புக் அவகிட்ட இருக்குன்னா கண்டிப்பா அது அவளுக்கு பிடிச்சிருக்கும். அது இந்த புக் எனக்கும் பிடிக்கும். நிஜமாவா? ஷின்வு, உனக்கும் அது பிடிக்குமா? எனக்கும் தான். உனக்கும் அது பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். ஓ, நல்லது. எனக்கு தூக்கம் வரலன்னா இதுல 2 பேஜ் படிப்பேன். உடனே தூக்கம் வந்துடும். ஒரு படத்தோட கதை தான், பார்த்து முடிக்காததால படிக்கிறேன். ஒருத்தருக்கு ஒன்னு பிடிக்கும்ல. சரி, தேங்க்ஸ்.
உன்னை நான் பார்க்காம இருந்தாலே நல்லா இருந்திருக்கும்டா. ஏய் இங்க என்ன பண்ற? லைப்ரரியா போற? ஆமா, நானும் அங்கதான் போறேன். நம்ம ஒண்ணா போலாம். நானும் அங்கதான் போறேன். நான் அதை தூக்கிட்டு வரேன். இந்த பையனை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. என்ன மன்னிச்சிடு, என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எனக்கு ஏற்கனவே ஒருத்தரை பிடிக்கும். ஓ, அந்த பூ கொடுத்த பையனா இவன்? இவன் தான் அந்த பிரச்சனை. அவனுக்கும் ஜீசுவை பிடிச்சிருக்கு. இருக்கிற பிரச்சனையில இவனுங்க வேற. நான் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். ஜீசுவை பத்தி அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் திரும்பவும் அவன் இதை பண்ணவே மாட்டான். அவனால சொந்தமா பண்ண முடியலனா அவனை நான் பண்ண வச்சிடுறேன். கிளாஸ் பிரசிடென்ட் இங்க வா. எஸ் சார். கேங்ஷினுவை இதை எடுத்துட்டு போய் என் ரூம்ல வைக்க சொல்லு. சார், கேங்ஷினு கிட்ட கொடுக்க சொன்னேன். என் டெஸ்க்ல வைக்க சொல்லு. இந்தா மிஸ்டர் கேங் கொடுக்க சொன்னார். இதை அவரோட டெஸ்கில் வைக்கணுமா? எனக்கு புரியல. இதெல்லாம் எப்போ சேகரிச்சு வச்சாங்கன்னே தெரியலையே. இது ரொம்ப நல்லா இருக்கே. ரொம்ப அழகா இருக்கா. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஏடா கூட பிடிச்ச டீச்சர் கூட ஹெல்ப் பண்றாரு. உன்னை நீயே நோஸ் கட் பண்ணிக்கிறேன்னு உனக்கு சுத்தமா தெரியலல்ல. ஹான்ஜிசு பிடிச்ச படம் இஃப் ஒன்லி, பிடிச்ச சாங் இன்டு த நியூ வேர்ல்ட், பிடிச்ச அனிமல் அவளுக்கு பப்பீஸ். அது ஏதோ ஒத்து போற மாதிரி தெரியுது. சுடுது. உனக்கு பிடிச்ச படம், உனக்கு பிடிச்ச ஃபுட், உனக்கு பிடிச்ச பாட்டு, என்னால் எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ண முடியும். ஆனால் தெரியாதது ஒரே விஷயந்தான். ஒருத்தர் உனக்கு பிடிக்கணும்னு சொன்னல, அது யாருன்னு அது மட்டும்தான் எனக்கு தெரியாது. அது நான் மறுபடியும் நேத்து பார்த்தேன். எது? கேவலமான படம் ஏதாவது பாத்தியா? ஓ, அக்காக்கு மட்டும் இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சது, நீ செத்த. டீ என்னடா பேசுற? நான் பார்த்த படம் இஃப் ஒன்லி. இஃப் ஒன்லியா? அப்படின்னா என்ன? என்ன? அது ஒரு அர்த்தம் கேட்டா கூட தெரியல, படம் பார்க்கறானா? கொரியன் படத்தை பார்ப்போ. சொல்லு ஜியாங். கிளாஸை விட்டு வெளியில வந்துட்டியா? நீ இந்த மாதிரி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். என்ன? இதுதான் அதோட மீனிங். ஆனா கதை எப்படி போகும்னா, அந்த கதாநாயகன் கதாநாயகி கிட்ட மன்னிப்பு கேட்பான், அவளை பாதுகாக்க நினைப்பான். ஓ, அதான் அதுக்கு அர்த்தமா? சூச்சியாண்டோக் சொல்றது சரிதான். நீ கொரியன் படமே பார்க்கலாம், அர்த்தம் கூட தெரியல, படம் பார்க்கறானா? அப்புறம் என்னாச்சு? இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல இவனை போட்டு தள்ளணும். டேய், ஸ்போர்ட்ஸ் டே வரப்போகுது. 3 லெக்டு ரேஸ். எனக்கு கூட நாயினா ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா? எனக்கும் தான். ரொம்ப கியூட்டா இருக்குல்ல? தடவி பார்க்கறியா? அது சரி, நம்ம டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குல்ல? உண்மைதான், ஒரே மாதிரி இருக்கு.
ஒருவேளை வாய்ப்பே இல்லை. உன்னோட கால் இப்போ பரவாயில்லையா? நல்லா தான் இருக்க. சீக்கிரம் எனக்கு எல்லாமே சரியாயிடும். எனக்கு அப்படிதான். நீயும் இந்த பஸ்ஸில் தான் போவியா? ம். நீ அன்னைக்கு என்னை பாத்தியா? ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு காலையில் என் பக்கத்தில் யாரோ நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது. இல்லையே, நான் உன்னை பார்க்கவே இல்லை. நான் இங்கே தான் இறங்கணும். பாய் பாய். நாளைக்கு பார்க்கலாம். அப்போ அது யாரா இருக்கும்? இதெல்லாமே எனக்கு பிடிச்ச விஷயங்கள் தான். ஹலோ மிஸ்டர் காங், நான் தான் ஜீசு. மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. கிளாஸ் ரூம் ஜன்னலை மூட மறந்துட்டேன். அப்படியா? சரி, ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சரி, நாளைக்கு பார்க்கலாம். ஒரு நிமிஷம், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? என்னன்னு கேளுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, உனக்கு பிடிக்காத இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்தெல்லாம் நீ பிடிச்ச மாதிரி காட்டிக்கிறியா என்ன? அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? புரியல. அதாவது, உனக்கு இந்த விஷயம் பிடிக்காது, வேற யாருக்கும் அது பிடிச்சதுனால உனக்கும் பிடிக்கும்னு சொல்றேன். ஷியோரா தெரியல, ஆனா கண்டிப்பா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். ஏன்னா அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கும். மிஸ்டர் கேங், எதுக்காக இப்படி கேட்டீங்க? இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்காதா? அப்படின்னா அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட அதிகமாக அவளை எனக்கு பிடிக்கும். சொன்னதுக்கு தேங்க்ஸ். குட் நைட். மறுபடியும் தூங்கி ஸ்டாப்பை மிஸ் பண்ணிடாத. என்ன? நாளைக்கு பார்ப்போம். அப்போ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே பஸ்ல இருந்தது என்ன மன்னிச்சிடு, எனக்கு வேற ஒருத்தரை பிடிக்கும். என்ன மன்னிச்சிரு. ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ முன்ன விட க்ளோஸ் ஆகிட்டோம். இப்போ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அனுப்பலாம்ல. ஆனால் ஃப்ரெண்டு நேம் என்னன்னு எழுதுறது? என்ன நம்பவே முடியல. ரிக்வெஸ்ட் அனுப்பி ஹார்ட் வேற அனுப்பியிருக்கா. ஐயோ, என்ன பண்ண? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. 18 வயசுல தான் தெரிஞ்சுது. எப்போ என்னோட இதய துடிப்பு வேகமாவே இருக்கு உன்னை காதலிக்கிறதுனால. நீயும் கண்டிப்பா என்ன மாதிரி தான் இருந்திருப்ப.
திரும்ப வந்ததில் என்னால் பார்க்க முடிஞ்ச ஒரே விஷயம் இதுதான். மிஸ்டர் கேங், உனக்கு ஹெல்ப் வேணுமா? ரொம்ப ஹைட்டா இருக்குல்ல. நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? மிஸ்டர் கேங், அப்புறம் நீ ஒரு சீனியர், நீ இந்த நேரத்தில் ஆக்சுவலி கிளாஸ்ல தானே இருக்கணும். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வருதுல்ல, சீக்கிரமே அட்மிஷன் வாங்கிடுவேன். அதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் இப்படி வந்து நில்லு நீ, சரியா? இது எங்க வைக்கணும்? அங்க. அப்புறம் இந்த புக் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக். இதுவா? என்னோட ஃபர்ஸ்ட் லவ் இதை படிச்சுட்டு இருந்தா, அதனால எனக்கு இது பிடிக்கும். எனக்கும் இந்த புக் பிடிக்கும். எனக்கு தெரியும். ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம், எங்க கூட வரியா? சரி. இப்போ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் உனக்கு 28 வயசுல நான் திரும்ப வரும்போது என்னால் எல்லாத்தையும் சொல்ல முடியும். எனக்கு உன்னை பிடிக்கும்னும், அப்புறம் இன்னும் உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னும். இது அந்த நாள், நம்ம சந்திச்ச நாள். நம்ம சந்திச்சதுக்கு அப்புறம் உனக்கு விபத்து நடந்திருக்கு. அன்னைக்கு உன்னை போக விடாம தடுத்திருந்தா, அன்னைக்கு நான் உன்னை போக விட்டு வேடிக்கை பார்த்ததால அடுத்து நம்ம சந்திக்கிறதா இருந்தா அது கண்டிப்பா நல்லதா இருக்காது. எனக்கு அப்ப தெரிஞ்சிருந்ததுன்னா நீ ஏன் இப்படி என்கிட்ட பேசுறன்னு எல்லா விஷயங்களுமே மாறி இருக்கும். நான் மறுபடியும் வந்தாலும் நீ அங்க இருக்க மாட்டல்ல. மிஸ்டர் கேங், மிஸ்டர் கேங், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் டேல கேம்ஸ்லலாம் நான் பேர் கொடுத்துருக்கேன். நான் வார்ம் அப் பண்ணணும். ஒலிம்பிக்ஸ்லையா பேர் கொடுத்த? எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் வந்த? என்னால் நம்ம கிளாஸ் தோக்கக்கூடாதுல்ல, அதான். சரி மிஸ்டர் கேங், இது உங்களுக்காக கொண்டு வந்தேன். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் கூட உங்களுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நைட் டியூட்டி ரூமில் இருக்கிறதால நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டீங்கன்னு நினச்சேன். அதனால தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்தேன். என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் கொடுத்து வச்சுவல்ல, சரிதானே? நான் முதல்ல கிளம்புறேன். நான் என்னால் முடிஞ்சதை கண்டிப்பாக பண்ணுவேன். அப்புறம் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவேன். என்ன? நீ சொன்ன மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் தான். கண்டிப்பா. என் மனசே இப்படி இருக்கு. அஞ்சியோன் என்னோட பிரதரா? ஆனா ஜீசு வீட்டுக்கு ஒரே பொண்ணாச்சே. உனக்கு கொஞ்சம் வேணுமா? இல்ல வேண்டாம். உன்னோட ஸ்கின்லாம் மாறிடுச்சுன்னா உன்னை யாரும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. இந்தா கொஞ்சம் போட்டுக்கோ. வித்தியாசமா இருக்கு. ஜீசு ஒரே பொண்ணுலாம் நான் நினைச்சேன். அப்போ மிஸ்டர் கேங், இன்னைக்கு நம்ம கிளாஸ் தான் ஜெயிக்க போகுது. எங்களுக்கெல்லாம் என்ன வாங்கி தருவீங்க? ஜீசுக்கு ஒரு அண்ணன் இருக்கானா? இது எலிமெண்டரி ஸ்கூல்ல எடுத்த போட்டோவா தான் இருக்கணும். என்ன நடந்திருக்கும்? நம்ம நல்லாவே பிராக்டிஸ் பண்ணிருக்கோம்ல. க்ளோஸா தான் இருக்கணும், சரியா? ஓகே. நல்ல வேளை வருஷத்துல ஒரு நாள் தான் இது. ஏன்? இன்னும் 2 வாட்டி இப்படி நடந்தா நான் செத்துருவேன். உனக்கு ஒன்றும் இல்லை? உனக்கு ஒன்றும் ஆகலையே? எனக்கு அப்படி தோணல. என்னாச்சு? வலிக்குதா என்ன?
சாரி. பரவாயில்ல, என் காலை மிதிச்சிட்டு அதனால தான் ஓட முடியல. நிஜமாவா? ரொம்ப வலிக்குதா? சும்மா விளையாடுனேன். நீ ஓகே தானே? நான் பயந்துட்டேன். யாரையாச்சும் அடிச்சா மன்னிப்பு கேட்கணும்ல. அவன் பக்கத்து கிளாஸ் பையன் தானே, அவனை நான் பாத்துக்கிறேன். எனக்கு ஒன்றும் ஆகல, பரவாயில்ல. கேம்ல இந்த மாதிரி அடிப்படுறதெல்லாம் சகஜம் தானே. உனக்கு எதுவும் ஆகலன்னு தான் இந்த விஷயத்த நான் சும்மா விட்டேன். நல்ல வேலை, எனக்கு ஒன்றும் ஆகல. இன்னும் விளையாட நிறைய கேம்ஸ் இருக்கு இல்ல? ஜீசுவோட குடும்பத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்போ ஜீசுவோட அண்ணா இறந்துட்டானா? ஆமா, புக் கிளப்ல ஒரு இன்டர்வியூ அப்போ என்கிட்ட எல்லாமே சொன்னான். புக்ஸ் எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாஸ் பட்டன் மாதிரி தான். நான் மறக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்கு, ஆனா முடியல. பாஸ் பட்டன் இருந்திருந்தா நான் அதை நிறுத்தியிருப்பேன். உன்கிட்ட நான் உன்னை கேட்கவா? அப்படி என்ன விஷயத்த மறக்கணும்? அத என்னோட அண்ணா எனக்கு பதில் சொல்லாம இருந்தப்போ எத்தனை வாட்டி அவனை நான் கூப்பிட்டாலும் கடல்ல ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்கு போல இருக்கா. என்னாச்சு? அது இதுவரைக்கும் எனக்கு எப்படி தெரியாம இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் வழி இருந்தா அந்த விபத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா? அப்படின்னா அவகிட்ட தான் என்ன நடந்ததுன்னு கேட்கணும். மறுபடியும் அவளை கஷ்டப்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லை. அதை பத்தி எதுவும் ஞாபகப்படுத்த வேணாம். அப்போ உனக்கு உதவி செய்ய என்கிட்ட ஒரு வழி இருக்கு. ஜீசு பரவாயில்ல. அந்த 3 கால் ரேஸ் அப்போ ஜீசுக்கு அடிபட்டுருச்சா என்ன? அவ என்கிட்ட இல்லன்னு சொன்னாலே. இந்தாம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா பாஸ் பண்ண. அடி 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 அடி. கிளாஸ் 5 ஜெயிச்சிருச்சு. ஜீசு தோத்துட்டா. அதனால மொத்த கேமும் போச்சு. போங்க, அவளுக்கு ஆடவே தெரியல. இங்க ஃபோக்கஸ் பண்ணு. ஏய், கிளாஸ் 5ல வந்து சேர்ந்துக்கோ. கிளாஸ் 5க்கு வந்துடுறேன். அவனா என்னது இது? என்ன பண்ணிட்டு இருக்க? விளையாடலாம். ஏய், ஹேண்ட் ஜீசு. புதுசா வந்திருக்க அற்புதமான ஸ்டூடெண்ட். உன்னால இன்னைக்கு பாயிண்ட்ஸ் போச்சு. ஆனா நீ பாயிண்ட்ஸ் போன வருத்தம் கூட இல்லாம இப்படி சாப்பிடுற. அதானே, உனக்கு கொஞ்சம் கூட ரோஷமே இல்லையா? எதை பத்தியும் கவலைப்படாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. பால் அடிச்சா வலிக்கிறது எப்படின்னு பார்த்துருப்பீங்க. சாப்பாடு தட்டில் அடி வாங்கணுமா என்ன? என்ன சொன்ன? அப்ப நீ அது தெரியாம அடிச்சது இல்லையா? அது தெரியாம நடந்தது நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே. மற்றவங்க சொல்றதை கேட்டுட்டு ஆடாம நம்ம கொஞ்சம் சுயமா யோசிக்கணும், புரியுதா? போது நிறுத்த. விட்டா ஓவரா பேசிட்டு இருக்க. போதும், நிறுத்துங்க. எல்லாரும் ஒழுங்கா சாப்பிடுறீங்களா இல்லையா? அப்புறம் நான் வந்து செக் பண்ணுவேன். சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க. சீக்கிரம் கவனிச்சுக்கிறேன். எதுக்காக அவங்க கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்க? அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே? என்ன பேசிட்டு இருக்க நீ? உண்மைதானே, நம்ம பாயிண்ட்ஸை தோத்தது தானே சொன்னாங்க. அதோ என்னால. மற்ற கேம்ஸ்ல நம்ம ஜெயிக்கலாம். இப்படியே சாப்பிடாம வச்சிருக்க போறியா? தெரியல, எனக்கு சாப்பிட தோணல. சரி, நான் அதை சாப்பிட்றேன் கூட. நான் ஆல்ரெடி இதை தொட்டுட்டேனே.
இங்கே பாருங்க, நம்ம விளையாட போகிற கேம்ஸை நான் பார்த்துக்குறேன். ஓ தேங்க்ஸ். லீவ் அப்போ சந்திக்கலாம், எங்கேயாவது போய் சாப்பிடலாம். ஓகே. உன் ஃப்ரெண்டா? என்னுடைய ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்ட். ஜீசுவோட அண்ணா பேரையும் ஆக்சிடென்ட் ஆன வருஷத்தையும் சொன்னேன். அவ பார்த்துட்டு ஃபேக்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்கா. தேங்க்யூ ஸோ மச் மிஸ் பேக். அவ்வளோதானா? நான் உங்களுக்கு வேற ஏதாச்சும் வாங்கி தரவா? ட்ரிங்க்ஸ் மறந்துடக்கூடாது, புரியுதா? ஆனா எதுக்காக இந்த விஷயத்துல நீ இவ்வளோ ஆர்வமா இருக்க? சின்ன டீட்டெயில்ஸாக இருந்தால் கூட நான் அதை மிஸ் பண்ணுறதுக்கு விரும்பலை. ஏன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் அது ஒரு பெரிய புயலாகவே மாறும். நான் லக்கியாக இருந்தால் என்னால் அது இப்போவே தடுக்க முடியும். நான் படிக்கும்போது எனக்கு ஒரு கிளாஸ்மேட் இருந்தாங்க. அவள் நிஜமாவே ரொம்ப டேலண்டடான மாடல் ஸ்டூடெண்ட். எல்லாம் நல்லா பண்ணுவா. நான் என்ன நினச்சேன்னா, அவள் பிறந்ததுலேருந்தே அப்படி தான் நினச்சேன். ஆனால் நான் வளர்ந்து ஒரு டீச்சர் ஆனதுக்கப்புறம் என்னால் நிறைய விஷயம் பார்க்க முடியுது. அப்பா அவ எவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருக்கா. ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும். அவளோட மொத்த ஸ்ட்ரென்த்தையும் அவள் ஒவ்வொரு நேரமாக பயன்படுத்தியிருக்கா. அவள் அப்படி ஏன் பண்ணான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 18 வயசில் அவள் வாழ்ந்த வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷமாக தான் வாழ்ந்திருப்பான்னு எனக்கு தோணுது. இது அந்த மாதிரி தான் இருக்கு. மிஸ்டர் கேங், நீங்க ரொம்ப மோசம். அதுவும் கதை எழுதுறதுல என்ன? சப்ஜெக்ட், டென்ஸ், ஆப்ஜெக்ட் எதுவுமே எதுக்குமே லிங்க் ஆகல. ஜீசுவை பத்தி பேசுறீங்களா இல்லைன்னா கிளாஸ்மேட்டை பத்தி பேசுறீங்களா எதுவுமே புரியல. ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க நிஜமாவே ஒரு நல்ல டீச்சர். நல்லா தானே இருக்க. பிரேக்கே இல்லாமல் இப்படி எத்தனை கேம் தான் இன்னும் ஆட போற நீ? வாவ், காதல் இவனை கொல்லுதுன்னு நினைக்கிறேன். போதும், கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிறியா? பாயிண்ட்ஸ் நிறைய எடுத்தாச்சு. இப்போ ஓகேவா? ரிலே மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அதில் மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டா கிளாஸே ஜெயிச்சிடும். போலாமா? உன்னால முடியலன்னா போகாத, நம்ம சப்ஸ்டியூட் யாராவது பார்த்துக்கலாம். சரியா? வேண்டாம், தீஷுவே வரட்டும். அப்பதான் நீ ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருப்ப. உன்னால தோத்தோன்னு அவங்க எப்பவுமே நினைக்க கூடாது. அது உனக்கும் பிடிக்காதுல்ல? சரி போலாம். ஆனா உனக்கு ஓகே தானே? நீ டயர்டா இருந்தா நட. எப்படி இருந்தாலும் நான் ஜெயிச்சிருவேன். போலாமா? மிஸ்டர் கேங், நம்ம ஜெயிச்சிட்டோம். நாம ஜெயிச்சிட்டோம். சிக்கன் பீஸா
சிக்கன் பீஸா சிக்கன் பீஸா சிக்கன். என்னோட கார்டை வச்சு என்ன வேணாலும் வாங்கிக்கோங்க. சூப்பர். போலாம் போலாம். மிஸ்டர் கேங், நம்ம கிளாஸ் ஜெயிச்சிருச்சு. அசையாம அங்கேயே நில்லு. உனக்கு என்ன வேணும்? நர்ஸை கூப்பிடவா, ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? ஹாஸ்பிட்டல் போற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. எப்போ அடிபட்டுச்சு? எதுக்காக நீ சொல்லல? பேண்டேஜ் நான் எடுக்கலாமா? முதல்ல இது இங்கே ட்ரீட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், புரியுதா? இங்கே பார்த்துக்கலாம். என்னால் அவ்வளோ தூரம் நடக்க முடியும். இப்போ நீ ஏற போறியா இல்லையா? இந்த காலை வச்சுட்டு ரிலே ஒன்னியா? எவ்வளோ வலிச்சிருக்கும். இப்போ எப்படி இருக்கு? நல்ல வேலை, அவ எலும்புக்கெல்லாம் ஒன்றும் ஆகல. நாளைக்கு போய் நீங்க டாக்டரை பாருங்க. இப்போதைக்கு பெயின் கில்லர்ஸ் தரேன். மிஸ்டர் கேங், ஆக்சுவலா எனக்கு 18 வயசு. அம்மா இறந்துட்டாங்க. அது ஒரு ஆக்சிடெண்ட். ஒரு 6 மாசத்துக்கு என்னால் சாப்பிடவோ தூங்கவோ முடியல. என்னால் தான் அவங்க இறந்தாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஒரு நாள் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் இப்படி இருக்கிறது அம்மாவுக்கு பிடிக்காதுல்ல, அதுக்கு பதில் கண்டிப்பாக பிடிக்காது. எனக்கும் அவங்கள கண்டிப்பாக அப்படி பார்க்கறது பிடிக்காது. எனக்கு பிடிச்சவங்க என்னால் அவங்கள குறை சொல்லிக்கிறது. அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன்னா, உன்னோட அண்ணாக்கும் கஷ்டமாக இருக்கும். நீ இப்படி இருந்தன்னா, நான் உன்னோட அண்ணாவாக இருந்தா கண்டிப்பாக இதை தான் உன்கிட்ட சொல்லுவேன். இதில் உன் தப்பு எதுவும் இல்லை. இந்த விஷயத்துக்காக நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது. வாழ்றதுக்கு தகுதியானவங்களா இருந்தா அது கண்டிப்பா நான் இல்லை, அவனாதான் இருக்கணும். நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவனை மாதிரி என்னால இருக்க முடியாது. அதுக்கு நீ உங்கள் அண்ணாவை மாதிரி இருக்கணும்னு இல்லை. ஸ்போர்ட்ஸ் டே முன்னாலெல்லாம் பாயிண்ட்ஸ் வரலன்னா பரவாயில்ல, நீ ஜெயிக்கலனாலும் அதில் பிரச்சனையே கிடையாது. ஏற்கனவே நீ ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்க. நிஜமாக தான் சொல்கிறேன். யாரோ ஒருத்தர் கண்டிப்பா நீ எப்போவுமே அவங்க முன்னாடி இருக்கிறது மட்டும் போதும்னு நினைப்பாங்க. பரவாயில்ல, கவலைப்படாத. எங்க அடிபட்டுச்சு? என்கிட்ட சொல்லல. டேய், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதான் உங்ககிட்ட சொன்னல. நீ அதிகமாகவே விளையாடிட்ட. இது அதனால இல்லை. ஜீசுக்கு எப்படி இருக்கு இப்போ? ஓகேவா? நிஜமா உனக்கு தெரிஞ்சுக்கணுமா?
உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அவ நல்லா இருக்காளா இல்லையான்னு கூட உன்னால தெரிஞ்சுக்க முடியல. அவளே வந்து உன்கிட்ட சொல்லுவான்னு நினைக்கிறியா? ஏற்கனவே நான் கடுப்பாதான் இருக்கேன். எதுக்கு என்ன திட்டுறீங்க? இத பத்திலாம் எதுக்கு நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க சொல்லுங்க. உன்னாலதான் எனக்கு இப்ப லேட்டா தான் நிறைய விஷயம் தெரியுது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு கண்டுபிடிக்கவே லேட் ஆயிடுச்சு. உன்னை விட நான் என்னதான் அதிகமா குறை சொல்லிக்கிறேன். என்னாச்சு? நீங்க போங்க. நீ லஞ்சுக்கு நட்ஸை எடுத்து சாப்பிட்டுருக்க. முட்டாளா நீ? நட்ஸ் உனக்கு அலர்ஜின்னு கூட உனக்கு தெரியாதா? அது எப்படி தெரியாம இருக்கும்? எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எதுக்காக அதை சாப்பிட்ட? ஏன்னா அவளை எனக்கு பிடிக்கும். அவளை எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் அதை ஆல்ரெடி தொட்டுட்டேன். என்னதான் பண்றியோ நீ? என்னால அவளுக்கு பண்ண முடிஞ்சது இது மட்டும்தான். எனக்கு வேற வழி இல்ல. என்னாச்சு உனக்கு? கன்ஷிவோ, ஸ்போர்ட்ஸ் டேவோட ரூல்ஸ் மாறிடுச்சா என்ன? ஜெயிச்சதுக்கு கேஷ் கொடுத்தாங்களா? என்னாச்சு உனக்கு? மாத்திரை போட்டேன், சரியாயிடுச்சு. நான் கிளம்புறேன். முடியாது. ரேஷஸ் போற வரைக்கும் இங்கே உட்காரு. மிஸ்டர் கேங், ஷின்வுக்கு என்னாச்சு? அவன்கிட்டயே கேளு. வெளியே என்கிட்ட அவ்வளோ வாயாடிட்டு இருந்தான். இந்த கார்டு வேலை செய்யல. என்ன, வேற கார்டே நம்மகிட்ட இல்லையே. இப்பதான் புரியுது எதுக்கு அவரே இந்த கார்டை நம்ம கிட்ட கொடுத்தாருன்னு. உங்ககிட்ட இதுல கேஷ் இருக்கா? இது என்ன? நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். பரவாயில்ல, உங்க கார்டில் தான் ஏதோ ப்ராப்ளம்னு தோணுது. எக்ஸ்பைரி டேட் 2020ன்னு போட்டிருக்கு. விஐபி கார்டு. நான் இதை எத்தனை வருஷம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதான் நீங்க போங்க. உனக்கு அலர்ஜி இருக்குன்னு உனக்கு தெரியாதா? அப்படி தெரியலனா கூட சாப்பிடும்போது ஏதாவது ஃபீல் ஆயிருக்கும்ல? ஷின்வு, தூங்கிட்டியா? தூங்கிட்டியா? என்னாச்சு? தூங்குற மாதிரி எதுக்கு நடிக்கிற? என்ன மன்னிச்சிரு. எதுக்கு? ரிலேல உன்னை ஓட சொன்னதுக்கு. உனக்கு அடிபட்டு இருந்ததுல்ல, அதான். நான் உனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். எதுக்கு? எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, அதான். நிஜமாவே நான் யாராவது இப்படி சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன சொன்னாரு? எல்லாமே சரியாயிடும்னு. இருபத்தெட்டு வயசுல உனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் 18 வயசுல உன்னால பண்ண முடிஞ்ச விஷயங்கள். இதெல்லாம் தான் எதிர்காலத்தில் நடக்கிற விஷயங்களெல்லாம் தடுக்க முடியும். மிஸ்டர் கேங், என்ன பண்றீங்க? வந்து சாப்பிடுங்க. கண்டிப்பா நான் வரேன்.